குழப்பத்துக்கு நடுவுல எஸ்ஐஆர் ஃபார்மை நிரப்பி கொடுத்து நம்ம பேரு வாக்காளர் பட்டியல்ல வந்துரும்னு நிம்மதியா இருந்தா வரும், ஆனா வராதுன்ற மாதிரி புதுசா ஒரு பிரச்சனைய கொண்டு வந்திருக்கு தேர்தல் ஆணையம். எஸ்ஐஆர் நடைமுறைகள் எல்லாம் முடிஞ்சு டிசம்பர் 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுச்சு. அதுல பேர் இருந்தாலும் மறுபடி ஒரு ஃபார்மை நிரப்ப சொல்லி இருக்கு தேர்தல் ஆணையம். இதுக்கு முன்ன 2002 நடந்த சிறப்பு தீவிர திருத்தத்துல இருந்த தகவலோட இப்போ உள்ள தகவல்கள் பொருந்தலன்னு புதுசா ஒரு ஃபார்மை நிரப்பணும்னு 12.43 லட்சம் பேருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு தேர்தல் ஆணையம். ஏற்கனவே இறந்தவர்கள் இரட்டை பதிவுன்னு பல காரணங்களுக்காக 97 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கு தேர்தல் ஆணையம். அதுல தகுதியான பல லட்சம் வாக்காளர்களோட பேரு நீக்கப்பட்டிருக்குன்னு இப்ப மறுபடி விண்ணப்பம் போட்டுட்டு இருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கிற நிலையில இப்ப வெளியான வாக்காளர் பட்டியல்ல பேர் இருந்தும் உங்களுக்கு ஓட்டு இல்லன்னு புது படிவத்தை எடுத்து நீட்டுறதெல்லாம் அலட்சியத்தோட உச்சம். இந்த குளறுபடியினால தமிழ்நாடு முழுக்க 12.43 லட்சம் பேர் மறுபடி ஃபார்ம் நிரப்பி தேர்தல் ஆணையம் கேட்கிற ஆவணங்களை கொடுத்தாதான் ஓட்டு போட முடியும். அதிகபட்சமா சென்னையில மட்டும் 2,37,619 வாக்காளர்கள் இந்த பட்டியல்ல இருக்காங்க. திருவள்ளூர்ல 1.85 லட்சம் பேரும், கோயம்புத்தூர்ல 1.10 லட்சம் பேரும் இந்த இணைக்கப்படாத வாக்காளர் பட்டியல்ல இருக்காங்க. சரி, ஃபார்ம் நிரப்பி கொடுக்கலாம்னு பார்த்தா அதுக்கான போதிய படிவங்களும் அதிகாரிகள் கிட்ட இல்ல. கேட்டா தேர்தல் ஆணையம் இன்னும் கொடுக்கலன்னு காத்திருக்க சொல்றாங்க. இல்லனா இப்ப நடந்துட்டு வர வாக்குச்சாவடி முகாமுக்கு போகணும்னு சொல்றாங்க. இன்னும் 4 மாதங்கள்ல தேர்தல் வர நிலையில இவ்வளவு குளறுபடிகளோட வாக்காளர் பட்டியலை தயாரிக்கிறது ஒவ்வொரு குடிமகனையும் ஜனநாயக ரீதியாக கொலை செய்வதற்கு சமம். இந்த எஸ்ஐஆர் நடைமுறையை முதல்ல இருந்தே எதிர்த்துட்டு வர தாவேகாவும் தலைவர் விஜயும் இந்த குளறுபடிகள் பத்தி முன்னாடியே கேள்வி எழுப்பியிருந்தார். ஆனாலும் ஒன்றிய அரசு மக்களோட பிஎல்ஓக்களோட நடைமுறை சிக்கலையும் நலனையும் புரிஞ்சுக்காம தான் நினைச்சதையே செஞ்சிட்டு இருக்கு. இன்னும் லட்சக்கணக்கான மக்களோட வாக்குரிமை அபாயத்துல தான் இருக்கு. அதனால மக்கள் நலனை மனசுல வச்சு இந்த நடைமுறைகளை எளிமையாக்கியும் துரிதப்படுத்தியும் ஒவ்வொரு வாக்காளரும் விடுபடாமல் இருக்க வேண்டியதை தேர்தல் ஆணையமும் ஒன்றிய அரசும் செய்யணும். ஒவ்வொரு வாக்காளரோட வாக்குரிமையையும் பாதுகாப்பதில் தாவேகா எப்பவும் உடன் நிற்கும்.